பத்துங்க டைம் ஏறணும். A few minutes later. ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிஆர்டி தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையிலேருந்து நைட் என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4:20 ஆகுது டைமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு லைட்டை போட்டுக்குவோம். லைட் போட்டாச்சு. வெளியில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பாங்க. டாட் எடுத்து வச்சுருப்பாரு. இதுதான் நம்ம ரூமு. காலையில் மாட்டுக்கு போடுறது பூசா எடுத்துட்டு போயிட்டு டாடிக்கிட்ட கொடுத்தா அவர் குளித்து போட்டுருவார். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4:30. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30ங்க. ஓடி உனக்கு அப்புறமா வரேன் இரு. தண்ணி ஊற்றிட்டியா? குடி பால் கேன் எடுத்துக்கலாம். Okay. தண்ணி ஊற்றி கேன் கழுவிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நைட்டு கழுவி வச்சுட்டு போவோம், என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஃபுல்லாக க்ளீனாக குடிச்சிட்டு போயிடலாம். அடமா அண்ணா கட்டிடுவோம், வச்சுப்போம். பாருங்க இப்படி இருக்கணும், அப்போதான் பால் விட்டுரும். ரொம்ப கறக்குறோம். A few minutes later. போட்டுக்கலாம் பால். It's good, clean fun. Hey. ஆவா. ஹரி. வந்து பார்த்தீங்கன்னா 5:20 ஆயிடுச்சு டைமு. 5:20 இதுவரை என்ன பண்ணோம் அப்படின்னா மாட்டுக்கு தண்ணி காட்டி 3 மாட்டில் பால் கறந்துட்டு சாணியெல்லாம் வாரிட்டு மாடுன்னு போய் வேறு இடத்துல கட்டிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போய் குளிச்சிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வண்டி எடுக்கணும். இப்போ வண்டியில் போய்டும். ரோடுக்கு வந்துட்டோம். ஒரு 1 கிலோமீட்டர் போனோங்க. நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் போனோம். மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். வந்துட்டு ரெடி ஆகணும். ஷர்ட் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுப்போம். கொடுத்தாங்க, டீ குடிச்சிக்கலாம். பசங்க இவ்வளோ நேரத்தில் எழுந்துட்டாங்க பாருங்க.
வச்சுட்டோ இங்கே பாரு ஸ்மைல் கொடுக்குறது பாரு ஸ்மைலு. இவ்வளோ அதுக்குலாம் வந்து என்ன பண்ணுறா? ஏ சிரிக்கிறது பாரு சிரிக்கிறது. இவ்வளோ இதுல வந்து என்ன பண்ணுற? சாப்பாடோட செஞ்சுட்டுங்கிறா வீட்டில். அவன் அண்ணங்கிட்ட தான் படுத்துருக்கோம் அது. நான் தூக்கின அழுகு. சரி பார்ப்போம், கேமரா பார்த்து சிரிக்கிறதா பாரு. காலையில் இட்லியும் முருங்கைக்காய் சாம்பார், ஒரு புடி ஒரு கடி தான். A few லைட்டாக குளிர், கோட்டு போட்டுக்கணும், கிளம்ப வேண்டியது தான். டைமே போச்சு வேறு லெவலாக. டைமே போச்சுங்க. 7:10 நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் தான் நம்மளுக்கு பஸ்ஸு. விட்டு கிளம்பியாச்சு. ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளார போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடணும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடு இருக்கிற இடம். முன்னாடி பாருங்கள் மவுண்டைன் போயிடுச்சுங்க. இந்த பஸ்ஸில் தான் போகணும். பஸ் போயிடுச்சு பாருங்கள். அடப்பாவீங்களா, ஓடி போய் பிடிக்கலாம், வேறு பஸ்ஸுக்கு போய்டும் விடுங்க. ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு பஸ் இனிமேல் போயிடுச்சு. பின்னாடி பாருங்கள் மவுண்டைனு பாருங்கள். இந்த பஸ்ஸு வருது டவுன் பஸ்ஸு. இதில் யாருன்னா சுற்றிட்டு போவாங்க. ஸோ இது நமக்கு வேண்டாங்க, வேறு பஸ்ஸை பார்ப்போம். ரூட் வண்டி ஏதாவது நிற்கிதான்னு பார்ப்போம். ஏண்டா அதில் போயிட வேண்டியது தான். இந்த பஸ் ஒன்று வருங்க, இதை நிறுத்தி பார்ப்போம். நிறுத்துறானான்னு தெரியல. வாவ் சூப்பர், எப்படியோ நிறுத்திட்டாங்க, ஏறிடும். சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு இருந்தேங்க. பரவாயில்ல, சூப்பராக சீட்டே கிடச்சிது, ஃபுல் சீட்டே கிடச்சிது. அதுவும் நம்மளுக்கு விண்டோ சீட்டே கிடச்சிருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் போல். வா, எப்பயுமே வந்து ஸ்டாண்டிங் தான் கிடைக்கும். ஓகே, கரெக்டாக எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 54 ரூபா அவங்க அங்கே ஒசூருக்கு. ஆனால் இந்த கண்ட்ராக்டர் என்னடான்னா 61 ரூபா கொடுத்துட்டாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தா பஸ்ஸு மாறி ஏறிட்டு இருக்கிறேன். முன்னாடி ஏறின பஸ்ஸு வேறு, இது வேறு. ஆனால் எல்லாம் ஒரே ஸ்பீடு தான். நம்ம நேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரி NHல இருக்குங்க. ஃபுல்லாக லெஃப்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா மவுண்டைனாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. சீட் கிடச்சிருக்கு, அதை நல்லா யூஸ் பண்ணிப்போம். யூஸ் பண்ணிக்கிறதுனா எப்படி, தூங்கிடலாம், வேறு என்ன பண்ணுறது. நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது இந்த பஸ் ட்ராவலில் தூங்கணும். முடியாது தான், அப்பப்போ லைட்டாக கண்ணான முடிக்கணும், தூங்குற மாதிரியான ஆக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. எப்படி இருந்தாலும் திரும்ப பெங்களூர் வேறு ட்ராவல் பண்ணணும், அங்கே ஒரு 1/2 ஹவர் ட்ராவல் பண்ணணும். ஸோ கிடைக்கிற டைமில் அதுக்கப்புறம் சீட்டு கிடைக்குதா இல்லையே தெரியல, கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணி போவாங்க. கிருஷ்ணகிரி வரையும் ஒரு ஸ்லிப்பை போடுவோம் வாங்க. கிருஷ்ணகிரி வந்துட்டோங்க, புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். காந்தி சிலையை பார்த்துக்கோங்க. இதுதான் கிருஷ்ணகிரி மலை மவுண்டைன். கிருஷ்ணகிரி உள்ள என்டையர் ஆகிட்டோங்க. புதிய பஸ் ஸ்டாண்டை வந்துட்டோம். இப்போ அங்கே முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக போகிற பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அதுதான் அந்த பஸ். அங்கே பாருங்கள், பேர் பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் இந்த பஸ்ஸில் போயிருக்கீங்க, எத்தனை பேர் நசுக்கி தள்ளியிருக்காங்க அந்த பஸ்ஸில். ஏன்னா கூட்டம் இப்படி ஏற மாட்டாங்க, அப்படி ஏற மாட்டாங்க, அப்படி ஏறுவாங்க. மூட்டையில் கட்டுற மாதிரி கசிஞ்சு பையில் கட்டி அப்படியே ஒரு குழுக்குவாங்க பாரு. அந்த மாதிரி தான் அந்த பஸ்ஸில் ஏற்றி ஒரு குழுக்குவாங்க. அதுக்கு பயந்தே நான் இப்போ இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிடுறேங்க. அந்த மாதிரி லோட் பண்ணுவாங்க அந்த பஸ்ஸில். எத்தனை பேர் அந்த பஸ்ஸில் போயிருக்கீங்க, யாரானா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் போனவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த உள்ள கொடுமைப்படுத்துவாங்க. அப்படி நில்றா, இப்படி நில்றா, ஐயோ 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 ஐயோ, அதெல்லாம் சாமி நரக வேதனை அப்படின்னு சொல்லலாம். 1 ஹவர் ட்ராவலு ஃப்ரீடமாக போகலாம், அந்த மாதிரி செஞ்சு விடுவாங்க அந்த பஸ்ஸில். அதுக்கு பயந்து பஸ் டைமே மாற்றிட்டேங்க. கிருஷ்ணகிரி டோல்கேட். ஓசூர் ரீச் ஆகிட்டோங்க. லைட்டாக தூங்கி எழுந்துட்டோம். ஒசூர் வந்தாச்சு, பஸ் ஏறிடுவோம். எந்த பஸ் இருக்குன்னு தெரியல. KSRTC இருக்குதா இல்லை ப்ரைவேட் வண்டிக்கு போகலான்னு பார்க்கலாம். KSRTCயில் போனால் 38 ரூபா இல்லை 36 ரூபா வரும். ப்ரைவேட் வண்டியில் போனால் 40 ரூபா. பார்ப்போம் எந்த வண்டி அவைலபிள் அதில் போய்டுவோம்.
என்ன இன்னைக்கு காலையிலே எல்லாம் சீட்டு கிடைக்குது. மேபி ஈவினிங் ஏதாவது பண்ணி விட்ருமோ. பெங்களூர் வந்தாச்சுங்க. நம்ம ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எப்போகோடி வந்து இறங்கியாச்சு. ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30-35 நிமிஷத்துலாம் வந்துடலாம். எப்போகோடியில் மெட்ரோ ஸ்டேஷன் கூட இருக்குதுங்க. நம்ம இங்கேருந்து சில்க்போர்டு அந்த மாதிரி போனோம் அப்படின்னாக்கா மெட்ரோவில் போய்க்கலாம். ஸோ நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஈவினிங் கண்டினியூ பண்ணலாங்க. பாய் பாய். A few moments later. நம்ம ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு சார் கூட காரில் போயிட்டு இருக்கிறோம். டிராஃபிக்குங்க, மழை வேறு லைட்டாக தூருது. சரியான டிராஃபிக்குங்க. பாருங்கள் டிராஃபிக்கு. என்னை தாண்டி போடான்ற மாதிரி தான் இருக்குது இந்த சந்தாபுரா டிராஃபிக்கு. நம்ம சிப்காட்டில் இருக்கோம். இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு மினி பஸ்ஸை பிடிச்சிட்டு போகணும். சாருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போவோம். இப்படியே டிராஃபிக்கெல்லாம் முடிஞ்சு வரத்துக்கு 7:15 ஆகிடுச்சுங்க. இங்கே 6:15 விட்டுது 7:15 1 hour டிராஃபிக். பார்த்துக்கங்க, வேறு லெவலு தானே. ஓரமாக பார்த்து நிறுத்துங்க சார். இறங்கிக்கிறேன். ஒரு சில டைமில் சார் மறந்துட்டு அப்படியே போயிடுவார். அப்புறமா ஞாபகப்படுத்தி இறக்க வேண்டியதாக இருக்கும். பாடி நிறுத்திட்டாரு, இறங்கிடுவோம். பா 2 hour கழித்து பெங்களூர்லேருந்து சிப்காட் வரத்துக்கு 2 hours. 6 மணிக்கு கிளம்பி 7:30 ஆகுதுங்க. சிப்காட் வந்துட்டோம். சார் கூட காரில் வந்தாச்சு. இங்கேருந்து மினி பஸ் போனோம். பஸ்ஸில் தான் போனோங்க. ஒசூர் போவோம். பஸ் ஸ்டாண்டு 7:45 டைமு. அதனால் ஃபுல்லாக க்ரௌடு வந்துட்டாலே பஸ்ஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒசூரில். என்ன பார்க்குற ஸ்டாண்டிங் தான். ஏன்னா லேட்டுங்க. கிருஷ்ணகிரியாக பார்த்தீங்கன்னா 9:30. இன்றைக்கி வீட்டுக்கு எவ்வளோ நாள் போகிறோம்னு தான் தெரியல. பார்ப்போம். கடைசி பஸ்ஸு டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி ஆகுதுங்க கிருஷ்ணகிரிலேருந்து போகிறது. ஃபைனலாக நம்ம ஓன் டவுனுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 10:20. Oh my god. காலையில் நம்ம போனது 7 மணி. இப்போ வந்து நிற்கிறது 10 மணி. பார்ப்போம் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் வந்து 10:20. ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து நம்ம நேட்டிவ்க்கு வந்தாச்சு. நைட் டைம்ன்றதுனால நிறையா ஸ்டாப்புங்களை நிறுத்தலைன்னா யாரும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டோம். கேட்டை திறக்கிறோம். திறந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் 10:20. எல்லாம் தூங்கி நிற்பாங்கன்னு தூங்கி இருக்கிறாங்க. இதுதாங்க நம்ம லைஃப். காலையிலேயே 4 ஆரம்பித்து நைட்டு 10:20 தான் நம்மளுடைய இது வந்து முடியுது. இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைலு. இதை கொஞ்சம் மாற்றணும். அதுக்காண்டி தான் உழைச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். திருத்திக்க பார்க்குறேன்.